ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்றோம், தேங்காய் சட்னியே சாப்பிட்டு போர் அடிக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. கடாயை சூடுபடுத்திட்டு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு காரத்துக்கு தக்கன நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6-7 மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்தோன்னா நம்ம சட்னி ரெடி. இந்த சட்னி எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.